தாவேக்காவுடைய மகளிர் தின கொண்டாட்டத்துல எல்லாரும் ஒருமித்த குரலோடு பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசினாங்க. வீட்டுக்குள்ளே பெண்களை முடக்கி வைக்கும் அந்த மூட பழக்கத்தை உடைக்க வேண்டும் என்று ராஜ்மோகனும், சீதையின் கண்ணீர் எப்படி இலங்கை எரித்ததோ, கண்ணகியின் கண்ணீர் எப்படி மதுரை எரித்ததோ, அப்படி தமிழ் பெண்களுடைய கண்ணீர் இந்த ஆட்சி எதிர்க்கும், பெண்கள் எல்லாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க என்று இப்படி எல்லாரும் ஒருமித்த குரலோடு சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும், பெண்கள் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு வேணும்னு சொன்னாங்க. யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்? உங்க தலைவர் விஜய் இருந்தா? ஏண்டா அவனுடைய மனைவி நான் விவாகரத்து கேட்டதுனால வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டிருக்காரு, விவாகரத்து வழக்கு முடியும் வரைக்கும், விவாகரத்து நான் பெறும் வரைக்கும் எனக்கு அந்த வீட்டுக்குள்ள அனுமதி தாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு திருப்பி 2வது பெட்டிஷன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடா? மகளிர் தினம் கொண்டாடுவதற்கு முகர கட்டையில பாருங்க, மகளிர் தினம் கொண்டாடுற முகர கட்டைய பாருங்க. அதாவது இந்த ஊர்ல இருக்கிற கொலகாரம் பூரா ஒண்ணு கூடி எப்படி ஊருக்குள்ள அமைதியை நிலைநாட்டலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டா எப்படி இருக்கும்? கொடும் குற்றவாளிகள், பயங்கரமான இந்த ISIS மாதிரி தீவிரவாதிகள் இருக்காங்க, அவெல்லாம் ஒண்ணு கூடி இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போரை எப்படி நிறுத்தலாம், சின்ன சின்ன குழந்தைகள் சாவுதே அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினா எப்படி இருக்கும்? சவப்பட்டி வியாபாரி இருக்கான்ல, அவன் வேளாங்கண்ணிக்கு நடந்து போய் இந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த உயிரும் பலியாக கூடாது அப்படின்னு சவப்பட்டி வியாபாரி கும்பிட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்கு. நீங்க மகளிர் தின கொண்டாட்டம் கொண்டாடுவதோ, அதுல தீர்மானம் நிறைவேற்றுவதோ, அதுல உறுதிமொழி எடுப்பதும்